திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற 12ஆம் திருமுறை சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்த பெரிய புராணம், வெள்ளானை சருக்கம், திருத்தொண்டர் புராணம் 2ஆம் காண்டம். இதோட நம்ம சுந்தரரோட முடியுது. சுந்தரர் கைலாயத்துக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஏரியில் விழுந்த பிள்ளைய முதல்ல வாயிலிருந்து மீட்டு கொடுத்தாரு. மீட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து சேரமான் பெருமாளை பார்க்கறதுக்காக போகிறாரு. இப்போ நம்ம அதிலேருந்து பாடலை பாடுவோம். திருச்சிற்றம்பலம். 12ஆம் திருமுறை 78 வெள்ளையானை சருக்கம். சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்தது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகையில் பாடின வரலாறு சேக்கிழ எம்பெருமான் பாடல் வடிவத்தில் கொடுத்துருந்தாரு. அதையெல்லாம் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, அபிராமி அந்தாதி, இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்க மாட்டுறாங்களே ஜனங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம், எனக்கு என்ன வயசாகிடுச்சுன்னுட்டு சொல்கிறாங்க. ஆகையினால அப்படியெல்லாம் இல்லாமல் இதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்றத வலியுறுத்தி இந்த யூடியூப்பில் இந்த தொண்டை செய்துக்கிட்டு வரேன். இது உங்களுக்கான பதிவு. பார்த்து அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க. கமெண்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். மலை நாட்டு எல்லை உள்புகுத வந்தவன் தொண்டரை வரையில் சிலை நாட்டிய வெல்கொடித்தானை சேரர் பெருமான் எதிர் சென்று தலைநாள் கமலப்போது அணைய சரணம் பணிய தாவில் பல கலை நாட்டு அமுத ஆரூரர் தாமும் தொழுது கலந்தனரால் சிந்தை மகிழும் சேரலனார் திரு ஆரூர் எனும் இவர்கள் தந்தமணி மேனிகள் வேறாம் எனினும் ஒன்றாம் தன்மையராய் முந்த எழும் காதலில் தொழுது முயங்கி உதியர் முதல் வேந்தர் எந்தை பெருமான் திரு ஆரூர் செல்வம் வினவி இன்புற்றார் ஒருவர் ஒருவரில் கலந்து குறைபாடு இன்றி உயர்காதல் இருவர் நண்பின் செயல் கண்ட 2 திறந்த மாந்தர்களும் பெருகு மகிழ்ச்சி கலந்து ஆர்த்தார் பெருமாள் தமிழின் பெருமாளை வருகை வரையின் மிசை ஏற்றி தாம் பின் மதிவெண் குடை கவித்தார் உதியர் பெருமாள் பெரும் சேனை ஓதம் கிளர்ந்தது என ஆர்ப்ப கதிர்வெண் திருநீற்று அன்பர் குழாம் கங்கை கிளர்ந்தது என ஆர்ப்ப எதிர் வந்த இறைஞ்சும் அமைச்சர் குழாம் ஏறும் இவுளித்துகள் ஆர்ப்ப மதி தங்கிய மஞ்சு அணி இஞ்சு வஞ்சி மணி வாயிலை அணைந்தார் ஆரண மொழிகள் முழங்கிட ஆடினார் குணலகல் அந்தனர் வாரண மதமழை சிந்தின வாசிகள் கிளர் ஒளி பொங்கின பூரண கலசம் மலிந்தன பூமழை மகளிர் பொழிந்திடும் தோரணம் அருகு புகுந்தது தோழர்கள் நடவிய குஞ்சரம் அறிவையர் தெருவில் நடம் பயில் அணிகிளிர் தளிர் அடி தாங்கிய
பரிபுற ஒளிகள் கிளர்ந்தன, பனை முரசு ஒளிகள் பறந்தன, சுரிவலை நிறைகள் முரன்றன, துணைவர்கள் இருவரும் வந்து அணி விரிதரு பவன நெடும் கடை விரல் மதகரியின் இழிந்தனர், தூணரு மலர் தரளம் பொறி தூவி இருப்புடையின் கணும் நான்மறை முனிவர்கள் மங்களம் நாம நன்மொழிகள் விளம்பிட மேல்நிறை சிழல் செய வெண்குடை வீசிய கவுரி மருங்குற வானவர் தலைவரும் நண்பரும் மாளிகை நடுவு புகுந்தனர், உதியர் மன்னவர் தம் பெரும் சேனையின் உடன் சென்று படை வீரர் கதிகொள் வாசியில் செல்பவர் தம்மை தம் கண் புலப்படும் எல்லை எதிர் விசும்பினில் கண்டு பின் கண்டிலர் ஆதலின் எல்லாரும் முதிரும் அன்பினில் உருவிய சுரிகையால் முறை முறை உடல் வீழ்ந்தனர், வீர யாக்கையை மேல் கொண்டு சென்று போய் வில்லவர் பெருமானை சார முன் சென்று சேவகம் ஏற்றனர், தனி தொண்டர் மேடவாரும் மும்மதத்து அருவி வெள்ளானைக்கு வயப்பறி முன் வைத்து சேரர் வீரரும் சென்றனர், மன்றவர் திருமலை திசை நோக்கி யானை மேல் கொண்டு செல்கின் இமயவர் குழாம் என்னும் தான் எனை முன் படைத்தான் எனும் தமிழ் மாலை மான வன்தொண்டர் பாடி முன் அணைந்தனர், மதிநதி பொதி வேணி தேன் அலம்பு தன் கொன்றையார் திருமலை தென் திசை திருவாயில் மாசில் வெண்மை சேர் பேரொளி உலகெல்லாம் மலர்ந்திட வளர்மேமை ஆசில் அன்பர் தம் சிந்தை போல் விளங்கிய அணிகிலீர் மணிவாயில் தேசு தங்கிய யானையும் புறவியும் இழிந்து சேன் இடை செல்வர் ஈசர் வெள்ளி மாமலை தடம் பல கடன எய்தினர் மணிவாயில். நம்ம சேக்கிழார் அருளிய பாடலில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம். முழுசும் 53 பாடல்களை கொடுத்துருக்காரு. நம்ம நடுவில் கொஞ்சம் படிச்சிட்டோம், பாடலில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வரலாறில் பார்க்கணும். இவர் அங்கேருந்து கிளம்பி அந்த குழந்தைய மீட்டு கொடுத்துட்டாரு இல்லையா, கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து சேரமான் பெருமாளை பார்க்குறதுக்காக நண்பரை பார்க்க போகிறார். ஏன்னா இவர் கைலாயம் போகணுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இங்கே வாழ்ந்த இந்த வாழ்க்கை எனக்கு போகிறோம், நான் கைலாயம் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறதுக்காக கிளம்பி போகிறாரு. அப்போ சேரமான் பெருமாள் வராரு. சேரமான் பெருமாளுக்கு தெரியுது சுந்தரர் வராரு. அந்த ஏரியில் விழுந்த பிள்ளையை மீட்டு கொடுத்துட்டு வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சுந்தரர் முதலை உண்ட பாலனை எழுப்பிய பெருமையின் அந்நாட்டு அடியார் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அறிவித்தனர். அரசர் அகமிக மகிழ்ந்து அவர்களுக்கு பொன்னும் மணியும் காசும் உடையும் அளித்தார். என் தலைவர் வருகின்றார், என்னை ஆண்ட அண்ணல் வருகின்றார், திருவாரூர் சைவ சான்றோர் வருகின்றார் என்று சேரமான் பெருமாள் பலவாறு புகழ்ந்து முரசம் முழங்கச் செய்தார். நகரை அலங்கரித்தார். சுந்தரரை வரவேற்க அமைச்சர்களை ஏவினார். அவரும் யானை மேல் ஏறி சுந்தரரை வரவேற்கச் சென்றார். சேரமான் கொடித்தேர் வீதிகளை கடந்து சுந்தரரை கண்டு வணங்கினார். அவரும் அவரை வணங்கினார். இருவரும் இன்புற்றனர். நடன மாதர்களின் சிலம்பொலி எழ, சங்குகள் ஒலிக்க, முரசங்கள் முழங்க சுந்தரரும் சேரரும் அரண்மனையை அடைந்தனர். சேரமான் பெருமாள் சுந்தரரை அரியணையில் எழுந்தருளச் செய்து மலரிட்டு பூசித்தார். சேரமான் மகிழ சுந்தரர் அங்கு பல நாள் எழுந்தருளினார். அவர் அங்கிருந்த போது மலைநாட்டு பலவற்றிற்கு சென்று பரமனை வணங்கினார். சேரமான் பெருமாளை போய் பார்த்து நண்பர் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறாரு. அங்கே இருக்கிற பதிகங்கள்லாம் பாடி அங்கே இருக்கிற கோயில்கள்லாம் போய் பார்க்குறாரு. ஒரு நாள் சேரமான் பெருமாள் நீராடுவதற்காக
சுந்தரரை பிரிந்து சென்றார். சுந்தரர் தாம் பிரிந்து வந்த கையிலையை அடையும் காலம் குறுகிற்று. அதனால் அவர் திரு அஞ்சைக்களத்தினை அடைந்து கோயிலை வலம் வந்து துன்பத்தை தரும் உலகத்து இல்வாழ்க்கை தம்மை விட்டு நீங்க தலைக்கு தலைமாலை என்று தொடங்கி திருப்பதிகம் பாடினார். சிவபெருமான் நான்முகன் முதலான தேவர்களை நோக்கி, நீங்கள் வெள்ளை யானையுடன் சென்று சுந்தரனை அதன் மேல் ஏற்றி கைலைக்கு அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். நான்முகன் திருமால் முதலானோர் திருவஞ்சைக்களத்தை அடைந்து கோயிலை வலம் வந்து சுந்தரர் வருகைக்கு கோயிலின் வாயிலில் காத்து கொண்டிருந்தனர். சுந்தரர் திருப்பதிகம் முடித்து பரமரை போற்றி வெளியே சென்றார். தேவர்கள் அவரை வணங்கி சிவன் கட்டளையை கூறினர். அதனை சுந்தரர் மகிழ்வுடன் ஏற்றார். அவரை நான்முகன் முதலான தேவர்கள் வெள்ளை யானை மேல் ஏற்றினர். தேவ துந்திபுகள் முழங்க விண்ணவர் மலர் சொரிய அவர் கைலைக்கு சென்றார். அவரது திருவுள்ளத்தில் ஒரு பற்றும் இல்லை. ஆனால் சேரமான் பெருமாள் நாயனாரை மட்டும் நினைத்து கொண்டே சென்றார். சுந்தரர் கையிலை செல்லும் மங்கள செய்தியை சேரமான் பெருமாள் கேள்வியுற்றார். அவர் குதிரை மீது ஏறி திருவஞ்சைக்களத்தை அடைந்தார். சுந்தரர் கைலைக்கு செல்வதை விண்ணில் கண்டார். அவர் தம் குதிரை விரைந்து செல்லும்படி அதன் காதில் விதிப்படி சிவ மந்திரத்தை ஓதினார். அதனால் அது விண்ணில் சென்று சுந்தரர் செல்லும் யானையை வலம் வந்தது. அவருடைய வீரர்கள் சேரமான் பெருமாள் விண்ணில் சென்றதை தம் கண்ணில் எட்டும் அளவும் கண்டனர். அவர்கள் அவரை பிரிந்து இருக்க முடியாதவர்களாய் தத்தம் உடைவாள்களால் தத்தம் உடலை வீழ்த்தினர். அவர்கள் சூக்கும உடல் பெற்று சேரமான் பெருமாளுக்கு முன் சென்று வணங்கி அவரது கட்டளையை ஏற்றனர். சேரனார் குதிரை சுந்தரர் யானைக்கு முன் செல்ல அவர்கள் கைலையை நோக்கி சென்றனர். அப்போது தான் என்னை முன் படைத்தான் திருப்பதிகத்தை பாடினார். இதை பாடி யானையில் போய்கிட்டு இருக்காரு. இவர் சேரமான் பெருமாள் வீட்டில் கொஞ்ச காலம் அவரோட அரண்மனையில் தங்கியிருந்தார் இல்லையா. அப்போ சேரமான் பெருமாள் நீராடிட்டு வரலான்னு இவர் போயிருக்கும்போது இவர் இன்னும் வர்றதுக்கு நேரம் ஆகும் போலகுது, நம்ம திருவஞ்சைக்களம் போகணுமே, மணி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் வரேன்னு சொல்லாமே இவர் கிளம்பிடுறார். கிளம்பி திருவஞ்சைக்களத்தில் போய் இவர் போய் சொல்கிறார், அப்பா மரக்கலும் மாமே, திரு அஞ்சைக்களத்து அப்பனே, என்னால் இனிமே இங்கே இருக்க முடியாது, நான் வரேன் அப்படின்ன உடனே அங்கேருந்து சிவபெருமான் எல்லாரும் போய் நம்ம வர கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வர்றாங்க, தேவர்கள்லாம் வராங்க. வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க. பிரம்மா தேவர்கள்லாம் வந்து வாசலில் நிற்கிறாங்க, கோயில் வாசலில். இவர் பாடி முடிச்சுட்டு வராரு. இந்த மாதிரி சிவபெருமான் உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார்னோடனே இவருக்கு சந்தோஷமாகிடுது. இவர் மேலே யானை மேலே ஏறி உக்காந்து தான் என்னை முன் படைத்தான், தான் என்னை முன் படைத்தான், அறிந்து தன் பொன்னடிக்கே, அதை அறிந்து பொன்னடிக்க நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் என வந்து எதிர்கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. என்னை படைச்சதை அறிஞ்சு இப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் யானையை வச்சு அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு புகழ்ந்து பாடுறாரு. அதுக்குள்ளே சேரமான் பெருமாளுக்கு எல்லாரும் விஷயத்தை போய் சொல்கிறாங்க. ஐயா சுந்தரர் கிளம்பிட்டாருங்க, அவர் கைலைக்கு போகிறாராம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் சொன்ன உடனே அவர் பூந்தடிச்சுன்னு ஓடுறாரு. ஐயோ நம்ம நண்பரை பார்க்கவே இல்லையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை எடுத்துக்கின்னு பறந்து அஞ்சைக்களம் போகிறாரு. அஞ்சைக்களம் போடுறதுக்குள்ளே அவர் மேலே கிளம்பிட்டார். அஞ்சைக்களம் போய் எட்டி அப்படி ஊரை போன உடனே அவர் மேலே பார்த்தா போயின்னுக்கிறாரு யானை மேலே. அப்புறம் அவ்வளோதான், இவர் குதிரைக்கு மந்திரத்தை ஓம் நமச்சிவாயம்னு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறாரு. இது வரைக்கும் ஓன்னையா குதிரை பறக்குது விண்ணில். அவரை போய் பிடிக்கணும், நீ சீக்கிரமாக வேகமாக போ அப்படின்னு பெருமானுடைய நாமத்தை சொன்ன உடனே பறந்து போகுது குதிரை. அவருக்கு சிவபெருமானுடைய திருவருள் இருக்குது இல்லையா. போயிட்டார்.
போய் யானையை போய் அப்படி சுற்றி வந்து வலம் வந்து போகுது. அப்போ 2 பேருமா போகிறாங்க. இவங்க போகிறத சேரமான் பெருமாள் போனதை அந்த சேவகர்களாலையும் அந்த ஊர் மக்களாலையும் தாங்க முடியல. அவங்களுடைய உடைவாளை எடுத்து அவங்க கத்து அறுத்துன்னு எல்லாம் உயிரை எடுக்கிறாங்க. அங்கே போய் அவங்களுடைய சூக்கு மாடலோட சேரபெருமாளை போய் பார்க்குறாங்க. சேரநாயனாரை பார்த்த உடனே அவர் எல்லாருக்கும் ஏன் இப்படிலாம் பண்ணிங்கன்னு சொல்லியிருப்பார் போல். அங்கேருந்து அவர்கள் சூக்குமா உடல் பெற்று சேரமான் பெருமாளுக்கு முன் சென்று வணங்கி அவரது கட்டளையை ஏற்றனர். சேரனார் குதிரை, சுந்தரர் யானைக்கு முன் செல்ல அவர்கள் கைலையை நோக்கி சென்றனர். இருவரும் கைலை மலையை நோக்கி போகிறாங்க. இதனுடைய பகுதியை அடுத்த முறை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். இந்த பெருமையெல்லாம் சேக்கிழம் பெருமானை சாரும். இதை பாடி கொடுத்த நம்மளுடைய சுந்தரருடைய திருவருள். இதை அடியார்களை பாடணுன்றதுக்காகவே, திருத்தொண்டர் தொகை பாடுறதுக்காகவே கைலையிலிருந்து வந்தவர் பாடி முடித்து எம்பெருமானுடைய திருவருள் பிரகாரம் இங்கே இருந்துட்டு இவருடைய கர்மாவையும் கழிச்சிட்டு போகிறாரு. அவருடைய திருப்பாதங்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி. சேரமான் பெருமாள் நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. நம்ம சேக்கிழ எம்பெருமான் இல்லைன்னா இந்த பெரிய புராணமே இல்லை. அந்த ராஜா கேட்ட உடனே நம்ம இந்த மாதிரி எல்லாம் பாடி கும்பிட்றதுக்கு வணங்கிறதுக்கு நம்மளாண்ட எதுவும் இல்லையா? ஏன் இல்லை? இந்த மாதிரி நாயன்மார்கள்லாம் பாடி இருக்காங்க, வணங்கி இருக்காங்க, நால்வரும் தேவாரம் திருவாசகமெல்லாம் பாடி இருக்கிறாங்கன்னு இதெல்லாம் ஊராக ஓடி தேடி நம்ம சேக்கிழம் பெருமான் எல்லாத்தையும் செல்லரிச்சது போக மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து நம்மளுக்கு அமைச்சு கொடுத்தாரு. இதெல்லாம் சேக்கிழம் பெருமானுடைய திருவருள். அவர் இல்லைன்னா நம்மளுக்கு பெரிய புராணம் இல்லை, சுந்தரர் இல்லைன்னா திருத்தொண்டர் தொகை இல்லை, நம்ம சிவபெருமான் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஆகையினால எந்தெந்த காலத்தில் நம்ம எதையெல்லாம் உணரணும், படிக்கணும், பாடணும்னு அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி அவனுடைய அருள் எனக்கு எப்போதும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். ஓம் நமச்சிவாயம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.